ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைல் வித் கிச்சனில் இன்றைக்கி நம்ம மொறுன்னு பருப்பு வடை, அதாவது மசால் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் கப்பில் 3/4 அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். தண்ணி விட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 7 பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துடுங்க. 2 வரமிளகா, சோம்பு 1/2 ஸ்பூன், வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம். எடுத்துட்ட பிறகு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1, கொஞ்சமாக கருவேப்பிலை, தட்டி வச்ச பூண்டு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருங்க. அரைக்காமல் எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் கொஞ்சம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். தண்ணி விட வேண்டாம், அப்படியே நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா உண்டை பிடிச்சா உண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். பாருங்க, இப்படி தட்டி எண்ணெயில் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்க, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உருண்டையை பிடிச்சி வச்சிடலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பு வடையை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு வேக விடுங்க. நல்லா வேகட்டும். கலர் வந்த பிறகு எடுத்துடலாம். பாருங்க, நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம வடையை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மொறுன்னு மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.